அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. திருக்குரானின் சிறப்புகள் பற்றிய ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கான ஹதீஸ், பதவி உயர்வளிக்கும் குர்ஆன். பதவி உயர்வு என்பது சுவனத்தில் நாளை மறுமையில் குர்ஆனை மனனம் செய்த ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வை குறித்து இங்கு இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ரு ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கியாமத் நாளில், அதாவது மறுமை நாளில், குர்ஆனுடையவரை நோக்கி, குர்ஆனுடையவர் என்றால் குர்ஆனோடு தொடர்புடையவர், குர்ஆனை ஓதியவர், குர்ஆனை மனனம் செய்தவர், அவர்களை நோக்கி, குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வாயாக, சொர்க்கத்தின் பதவிகளில் உயர்ந்து கொண்டே செல்வாயாக. உலகில் நீ குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓதியதைப் போல் இங்கும் நீ நிறுத்தி நிறுத்தி ஓதுவாயாக. நீ ஓதி முடிக்கும் கடைசி ஆயத்தில்தான் உனது தங்குமிடம் இருக்கிறது என்று கூறப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லா. இதை போன்ற ஒரு உயர்வான பதவியை அல்லாஹு தஆலா மறுமையில் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எனவே குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.